This is Sasireka. வெல்கம் டு அவர் ஜிக்ஸ் ட்ரேடிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரேடிங் தெரப்பி பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பிசினஸவே நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணணும். ஸோ அது போலதான் நீங்க ட்ரேடிங் அப்படின்னு நீங்க ஃபீல்டுக்கு வரீங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ட்ரேடிங் தெரப்பி இங்க நான் 5 விஷயம் கொடுத்திருக்கேன். லேர்ன், செட் யுவர் மைண்ட், பேப்பர் ட்ரேட், டிஃபைன் ரிஸ்க், ஃபைனலி டூ ரியல் ட்ரேட். இந்த 5 விஷயங்களையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து உங்களோட பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஒன் பை ஒன்னா என்ன இந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லேர்னிங். நாட் ஓன்லி ஷேர் மார்க்கெட், எல்லா பிசினஸ்க்குமே அப்ளிகபிள் தான். ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பிசினஸ் பத்தின நாலேஜ் வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸோ பேசிக்ஸ்ல இருந்து அந்த பிசினஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபண்டமெண்டலா இருக்கட்டும், டேட்டாவா இருக்கணும், இதை பத்தின விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா அதோட நாலேஜ் இல்லாம அந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அதுல வந்து நமக்கு நிறையவே டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஸோ லேர்னிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன், செட் யுவர் மைண்ட். எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளோட மைண்ட் செட் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். சோ நம்மளோட சக்சஸ்ன்றது நம்மளோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. சோ எல்லாருமே நீங்க நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்னாலே கேம்லிங், இது வந்து ஒரு பிசினஸ் கிடையாது, இதுல ஃபுல்லா லாஸ், இந்த மாதிரியான மித்த தான் வந்து நீங்க நிறையவே கேட்டிருப்பீங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு பியூர் 100% பிசினஸ். இதுல எல்லாமே வந்து ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி, டேட்டாஸை பேஸ் பண்ணி, நிறைய தியரிஸை பேஸ் பண்ணி, மார்க்கெட் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க இந்த மித்தெல்லாம் நம்பாம இது வந்து ஒரு பியூர் பிசினஸ், இதை வந்து நான் நல்லா லேர்ன் பண்ணிட்டு இதுல நான் கண்டிப்பா சக்சீட் பண்ண போறேன், அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க மைண்டை செட் பண்ணணும். அனதர் விஷயம் வந்து இதுல என்ன நான் சொல்றேன் அப்படின்னா இது ஒரு பிசினஸ் தான். சோ இது வந்து உங்களுக்கு வந்து லாட்டரி டிக்கெட்டோ இல்ல வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 10,000 போட்டு நம்மளோட ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்றோம். நமக்கு ஒரே மாசத்துல வந்து நம்ம லட்சாதிபதி ஆகுறது, குரோர்பதி ஆகுறது, அந்த மாதிரியான தாட்ஸ் வந்து இதுக்கு வேண்டாம். ஏன்னா இதுவுமே பிசினஸ் தான். சோ நம்ம மத்த பிசினஸ்க்குலாம் எப்படி எஃபர்ட் போட்டு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணி அதுல இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்றோமோ அதே போலதான் இங்க வந்து நீங்க ட்ரேடிங் பண்றீங்க. நீங்க போட்ட கேபிட்டலுக்கு என்ன இன்கம் வருதோ அதை தான் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணுமே தவிர்த்து இது வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி நம்ம வந்து இதை நம்ப கூடாது. சோ ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க, மைண்ட் செட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால சக்சீட் பண்ண முடியும். தேர்ட், பேப்பர் ட்ரேட். நம்ம ஒரு விஷயம் புதுசா பண்றோம். சோ நம்ம அதை வந்து ரியலா அப்ளிகபிள் பண்ணாம ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து நம்ம ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இது மூலியமா நமக்கு என்ன லேர்ன் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு சரியான பாதையிலேயே போல எதனால அது வந்து நமக்கு கரெக்டான வேலை போச்சு, இல்ல அது தப்பாச்சுன்னா ஏன் ஆச்சு, எதனால ஆச்சு, சோ அந்த தப்பை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல நிறைய பர்டன்ஸ் தியரிட்டிக்கல் நிறையவே இருக்கு. சோ லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பை எங்க, செல்லுங்க, எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பேப்பர் ட்ரேடிங்ல பண்ணுங்க. அப்ப பண்ணும்போது உங்களுக்காவே வந்து ஒரு அசஸ்மெண்ட் நம்ம பார்க்கும்போது ஓகே, நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டான வேலை தான் போயிருக்கு, இல்ல இங்க மிஸ்டேக் ஆயிருக்குன்னா எதனால ஆயிருக்கு அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியும். சோ நீங்க ஒரு அட்லீஸ்ட் வந்து நீங்க ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எடுத்து பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நீங்க என்ட்ரானா மட்டும்தான் உங்களுக்கு இதுல கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் இருக்கும். ஃபோர்த் ஒன், டிஃபைன் ரிஸ்க். நீங்க பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோன்றது நமக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிரும். என்ன தப்பு பண்ணிருக்கோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம். இப்ப நம்ம ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ன்ற ஃபீல்டுக்கு வந்துட்டோம். இதுல என்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரி பாலிசிஸ் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, இதை எப்படி நம்ம பண்ணணும், ப்ராப்ளம் இப்போ மேபி லூஸ் ஆகுது அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், இந்த மாதிரியான நம்ம ரிஸ்க வந்து நம்ம டிஃபைன் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம அந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட எய்ம் வந்து ஒன்லி வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றது மட்டுமே இல்லாம ரிஸ்க வந்து எப்படி நம்ம சால்வ் பண்றது, இந்த மாதிரியுமே நம்ம பிஃபோராவே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கரெக்டான வேலை வந்து நம்ம பிசினஸ் எடுத்துட்டு போயிடுவோம்.
ஃபைனலி டூ ரியல் ட்ரேட். நீங்க அந்த நம்ம ப்ரீவியஸா பார்த்த லேர்னிங், செட் யுவர் மைண்ட், பேப்பர் ட்ரேட், தென் உங்களோட ரிஸ்க வந்து நீங்க டிஃபைன் பண்ணதுக்கு பிறகு நீங்க ரியல் ட்ரேட் போங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டான வேலை, உங்களோட என்ட்ரி எக்ஸிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க மோஸ்ட்லி ஒரு லூசரா இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல் ட்ரேடரா நீங்க வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ டெய்லியுமே இது மாதிரியான டாபிக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல்.